ஒரு புதுமையான விஷயங்கள் வருதுன்னா அந்த இடத்துல கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பீங்க. ஒரு அலுவலகத்துல ஒரு புதுசா ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க. சோ நான் ஐடியா பண்ண அத்தனை விஷயத்தையும் பக்கத்துல உங்கள்கிட்ட சொன்னேன். பக்கத்துல உள்ளவங்க கடகடகடன்னு காப்பி அடிச்சு அவங்க வெற்றி பெற்றாங்க. இதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கும். ஆனா போராட்டமே வாழ்க்கை என்று கை தூக்க சொல்ல நீங்களும் தூக்கிடுவீங்க. முதல்ல ஐயா எனக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கு, நானும் கடினமா போராடிட்டேன்னு சொல்லி ஒரு லைஃப்ல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உறுதியாக உண்டு. அப்ப சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி ஓடிச்சுன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. கன்னி ராசி அன்பர்களுக்கு அனைவராலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி என்ற ஒரு எனர்ஜி பவரை வைத்திருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் இருக்க போகிறது. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவு, எல்லா விதமான கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். இந்த வருடத்துலதான் நீ நிறைய புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு புதுமையான விஷயங்கள் வருதுன்னா அந்த இடத்துல கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பீங்க. ஒரு அலுவலகத்துல ஒரு புதுசா ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க, ஒரு டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுல கன்னி ராசிக்காரங்க பங்கு உறுதியாக இருக்கும். அவர்களுடைய தீர்மானமே சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. இது உங்களை நல்லா வாட்ச் பண்றவங்களே புரிஞ்சுக்கிறவங்க. உங்களால மட்டும் எப்படி முடியுது? நீங்க மட்டும் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு புதுமையா கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு விஷயத்தை முடிச்சு அடுத்த விஷயம் உங்க மைண்ட்ல எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு உங்களை எல்லாரும் வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், புதுமையான விஷயங்கள் எல்லாமே சிறப்பா செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலமாக சிரமத்தை மட்டும் சந்தித்துத்தான் வந்து கொண்டிருக்கீங்க, சகித்து வந்து கொண்டிருக்கீங்க. நான் சகிச்சுக்கிட்டு வாழ்றேன், வேற வழி இல்லை அப்படின்னு என்ன பண்ணீங்க? நீங்க உங்களுடைய வாழ்க்கைய கடந்த காலங்களில் போராடி கொண்டு போயிருக்கீங்க. அப்ப பல முயற்சிகள் எடுக்கீங்க, நிறைய முயற்சிகள். நீங்க ஒரு லிஸ்ட் எழுதுனா, நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரிதான், நீங்க ஒரு லிஸ்ட், நீங்க போன மாசம், போன வருடம், நேற்று நீங்க எத்தனை முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், கடகடன்னு சொல்லுவீங்க. இந்த வேலைக்கு அந்த வேலை செஞ்சேன், அந்த வேலைக்கு இந்த வேலை செஞ்சேன், ஸோ இந்த இதை இப்படி ப்ராப்பரா பண்றதுக்கு நான் ஐடியா பண்ணேன். ஸோ நான் ஐடியா பண்ண அத்தனை விஷயத்தையும் பக்கத்துல உங்கள்கிட்ட சொன்னேன். பக்கத்துல உள்ளவங்க கடகடன்னு காப்பி அடிச்சு அவங்க வெற்றி பெற்றாங்க. இதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கும். சோ அப்ப நீங்க எவ்வளவு அழுத்தத்தை சந்திச்சீங்களோ, எவ்வளவு ஏமாற்றத்தை சந்திச்சீங்களோ, ஆனா இனிமே நீங்க தெளிவான மனநிலையில இருந்தா, நான் சொல்ற விஷயங்களை கரெக்டா நீங்க கடைபிடிப்பதாக இருந்தால் நிறைய மாற்றங்களை உணரக்கூடிய தன்மை உண்டு. நம்ம கன்னிராசி என்பவர்களை யாரெல்லாம் மருத்துவ துறையில இருக்கீங்களோ, யாரெல்லாம் மேக்சிமம் நிர்வாக பொறுப்புல இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான சிறப்பான விஷயங்களும் கிரகங்கள் கொடுக்க ரெடியா இருக்கு. அதை செயல்படுத்த நீங்க ரெடியா, இதுதான் விஷயம். ஓகேவா? சோ சின்ன போராட்டங்கள், சின்ன பிரச்சனை எல்லா ராசிக்கும் உண்டு. அதுக்காண்டி போராட்டம் இல்லாத நபர்கள் நாங்க தான் அப்படின்னு யாராவது கை தூக்க முடியுமா? முடியாது. ஆனா போராட்டமே வாழ்க்கை என்று கை தூக்க சொல்ல நீங்களும் தூக்கிடுவீங்க. முதல்ல ஐயா எனக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கு, நானும் கடினமா போராடிட்டேன்னு சொல்லி ஒரு லைஃப்ல நீங்க சொல்லக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்தது. சோ அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த தமிழ் புத்தாண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற வலிமை அப்படின்னு பார்க்கலாம். சோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையா நடக்க போனா, யாரெல்லாம் கன்னிராசி என்பவர்கள் ஒரு நிர்வாக பொறுப்புல ஒரு குழப்பம் இருக்கு, உங்களுடைய நிர்வாக பொறுப்பை குழப்பம் செய்வதற்கே ஒரு கூட்டணி இருக்கு, அதை எப்படா நம்மளை விட்டு டிஸ்டர்ப் பண்ணாம போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் விட்டு நீங்க வெளியே போறீங்க. உங்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதான் விஷயம். ஏன்னா நம்ம எடுக்கிறது பொது பலன், உங்களுடைய சுய ஜாதக ரீதியா கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்களேன், நீங்க கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு சூரிய திசை, அதுக்கடுத்து சந்திர திசை, அதுக்கடுத்து செவ்வாய் திசை, அதுக்கடுத்து ராகு திசை, அதுக்கடுத்து ராகுவோட திசை, அதுக்கடுத்து குருவோட திசை, ஒவ்வொரு திசைகளா வரும். அப்போ உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு, தற்போது நடக்கும் தசாபுத்திக்கு ஏற்றவாறு உங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் உண்டுங்கிறது உண்மை. இதே இது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள்ல யாருக்கெல்லாம் தற்போது சுக்கிரனுடைய புத்தி ஓடுதோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உறுதியாக உண்டு. அப்ப சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி ஓடிச்சுன்னா கன்னிராசிக்காரங்க கட்டாயமாக ஒரு வீடு அல்ல 2 வீடு கட்டாயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு
என்று பயணம் செய்ய போறீங்கன்னா பக்காவா உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் யாரையும் நம்பி போயிடாதீங்க. நீங்க போகக்கூடிய இடத்துடைய டோட்டல் டீடைல்ஸ் பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உறுதியா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு அத்தனை விதமான மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் எதிர்பார்த்த அத்தனை விஷயத்தையும் நடத்தி கொடுத்து எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு அன்புடன் வாழ்த்துக்களை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.